யோ கான்ஸ்டபிள், இங்கே வாயா. சார் நான் எஸ்ஐ சார். இப்போ அது ரொம்ப முக்கியம், இங்கே வாயா. நேற்று ட்ரேஸ் பண்ண நம்பரு இந்த டவர்ல இருந்து தான் சிக்னல் போயிருக்குது. கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க இப்போ தகவல் கொடுப்பாங்க. லைவ் லொக்கேஷனை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே பின்தொடர்ந்து போனோம்னா அந்த நம்பர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். கண்கள் ரெண்டும் நீரினே நீனை போல வாழுதே, காற்றில் எங்கும் தேடினேன் நீ பேசி போன வார்த்தையை. இது நியாயமா, மனம் தாங்குமா, என் ஆசைகள் அது பாவமா, கனவே கனவே கரைவதேனோ. ஏப்பா அர்ஜுன், ஏன்பா இப்படி பண்ற? எந்திரிப்பா முதல்ல. அவன் இல்லைன்னா நான் வீட்டுக்கே போக மாட்டேன் சார். ஏப்பா தம்பி, இந்த மாதிரி எங்களுக்கு தினமும் 1000 கேஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுல எல்லாரையும் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நாங்கள் காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. அந்த பொண்ணு சீக்கிரமே கிடைச்சிருவா. எந்திரி. சிந்துவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். ஓவர் ஓவர் ஓவர். நீங்க அனுப்பின நம்பரை நாங்க ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த நம்பர் இவ்வளவு நேரம் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, இப்பதான் ஆன்ல இருக்குது. ஓகே, இப்போ கரண்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சார் அந்த லொகேஷன் வல்லபாய் நகர் 3rd ஸ்ட்ரீட் காட்டுது சார். வல்லபாய் நகரா? உங்களுக்கு தெரியுமா சார்? அது கொஞ்சம் பயங்கரமான ஏரியாதாப்பா. வாங்க அப்படியே ஜீப்ல போய்கிட்டே இருப்போம். நீயும் ஜீப்லே வரியாப்பா? இல்ல சார், நீங்க போய்கிட்டே இருங்க, நாங்க உங்க காரை ஃபாலோ பண்ணி வரோம். அக்காவும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. தம்பி வந்துட்டியாக்கா? வா போலாம். போலீஸ் அவங்கள ஃபாலோ பண்ண சொன்னாங்கக்கா. இப்போ நம்ம எங்கடா போயிட்டு இருக்கோம் அர்ஜுன்? வல்லபாய் நகராங்க்கா. வல்லபாய் நகரா? ஏங்கா எல்லாருமே அதை கேட்கும் போது பயப்படுறீங்க? அப்படி என்னதான் ஆச்சு அங்க? இப்ப நம்ம சொன்னா இந்த தம்பி பயப்படுவானே. இல்லப்பா, அது வேற ஒன்றும் இல்லை. அந்த தெரு பேரு புதுசா இருக்கு பாத்தியா, அதனால தான் கேட்டேன். குதிரைமுடி, உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட மறைக்காம. அந்த தெருவில் என்னதான் நடந்துச்சு? இல்ல சின்ன பொண்ணு, உன் தம்பி சொன்னா பயப்படுவானோ இல்ல பதறுவானோன்னு தான் நான் சொல்லல. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன் சின்ன பொண்ணு. அங்க நிறைய ரவுடி கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கான். ஏதாவது காரியம் நடக்கலைன்னா சட்டுன்னு கழுத்தறுத்து போட்டுருவாங்களாம். இந்த மாதிரிலாம் நடக்குமா சின்ன பொண்ணு? அதான் அந்த தெருவு கேட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க. என்னக்கா சொல்ற? ஆமா சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரரும் சொல்லியிருக்காரு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பயப்படாத, அந்த மாதிரிலாம் நடக்காது. பணம் கேட்டிருக்காங்கல்ல, என்னன்னு பாப்போம். டேய், அந்த பொண்ணு எங்கடா? ஜி, அந்த பொண்ணு பாத்ரூம் போயிருக்கு ஜி. ஓகே ஓகே ஜி. அவ வர்றதுக்குள்ள நான் கிளம்புறேன். அண்ணா, சாப்பாடு வாங்கிட்டு இன்னும் அவங்க வரலையா? இல்ல உட்காரு, வந்துருவாங்க. டேய், உங்க 3 பேர்ல யார்கிட்ட அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா பேசுது? இவன் கிட்ட தான் ஜி நல்லா பேசும் அந்த பொண்ணு. அப்ப சரி, அந்த சாப்பாட்டோட சேர்த்த மாதிரி அந்த தொண்டை கவர மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டியா? வாங்கியாச்சு ஜி. அந்த சாப்பாட்டு பையில தான் இருக்கு. அந்த சாப்பாட்டோட அதை தெரியாம கலந்து அவளுக்கு கொடுத்துருங்க. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஏன்டா, கடத்திட்டு வந்தவன் எவனாவது பாசமா அண்ணன் தங்கச்சின்னு இருப்பானா? இந்த பைத்தியக்காரி என்னை நம்பிட்டு இருக்கா பாரு. அதுதான்டா நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம அண்ணன் கூப்பிடுறத வச்சு ஒரு லூஸு நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சு. எப்படியோ நம்ம அவன்கிட்ட இருந்து ஃபோனை மட்டும் கரெக்ட் பண்ணி வீட்டில் பேசிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். தங்கச்சி, இந்தாம்மா, இதை சாப்பிடு. அண்ணா, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, என் கூட வந்தால சூனாப்பானா, அவன் கூட சொன்னான் எல்லாத்தையும் வாங்காதடா, தேவையில்லாத தண்டச்செலவு, இப்போதைக்கு ஏதாவது ஒன்று மட்டும் வாங்கிக்கேன்னு. நான் தான் பரவாயில்ல, என்னை அண்ணான் வேற நீ கூப்பிட்டியே, அதனால தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. ஒன்றும் மிச்சம் வைக்காம சாப்பிட்ரு. சரிண்ணா, உங்கள் பாசத்துக்கு நான் அடிமண்ணா. இந்த பைத்தியம் இங்கே தான் ஃபோனை சார்ஜ் போட்டிருக்கானா? இரு, நானே பார்த்துக்கிறேன். ஐயோ, அண்ணியோட ஃபோன் ரீச் ஆகவே மாட்டேங்குதே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. இப்படியே படுத்து தூங்கிக்கலாம், நல்ல தூக்கம் வருது. அண்ணா அண்ணா, என்னமோ பண்ணதுண்ணா எனக்கு. சாவடி. என்னண்ணா இப்படியெல்லாம் பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுவாங்க? நானே உன்னை கடத்தி வச்சிருக்கேன், என்கிட்ட வந்து அண்ணே ஆட்டுக்குட்டின்னு சொன்னா பாசம் பொத்துட்டு வந்துருமோ? பைத்தியக்காரி. அண்ணா, ஜி வர்றாங்க. மலைமாடு மாதிரி இருக்கானே. மலைமாடு தான், ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிற மலைமாடு. நீங்க நீங்க யாரு? இவர் தான் எங்க கூட்டத்தோட பாஸ். இவரோட பிளான் படி தான் இங்க எல்லாமே நடக்கும். இன்னொன்னு சொல்லவா? இப்போ உனக்கு ஏன் தொண்டை கவுதுன்னு சொல்லு பாப்போம். எனக்கு தெரியலையே. அதுல விஷம் கலந்துருக்கும். விஷமா? ஏன் அப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு என்னன்னா பாவம் பண்ணேன்? நாங்க சும்மா உன்னை அடிச்சு உதைச்சு சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடவா போற? சாப்பிட மாட்டேதானே? அதனாலதான் அன்னை தங்கச்சின்ற டிராமாவே. எப்படிரா நம்ம ஐடியா? சூப்பர் ஜி. என்னைய எப்படியாவது காப்பாத்துங்கண்ணா, எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. உங்க வீட்டுல நாங்க சொல்லியிருந்தா பணம் கொண்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் நீயே சொன்னீங்கன்னா ஈஸி பாரு வேலை.
அண்ணா என்னை மட்டும் காப்பாத்துங்கண்ணா, என்னால முடியலண்ணா. இன்னும் நீ இந்த பூலோகத்துல இருந்து பரலோகத்துக்கு போறதுக்கு 15 நிமிஷம் தான் இருக்கு. 16வது நிமிஷம் நீ அங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்ப. அதுக்கு முன்னாலேயே நீ உன் வீட்டுக்கு போனை பண்ணி 25 லட்சம் ரூபாய் ரொக்க பணமா நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டீன்னா அப்போ நான் உனக்கு விஷமுறிவு மாத்திரையை கொடுத்துருவேன். அங்க இருக்கு போனை எடுத்து பேசு. அவங்க கிட்ட அழுகாம பேசணும், அப்பதான் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? சிந்து, சிந்து நீயா பேசுற? ஸ்பீக்கர்ல போற சின்ன பொண்ணு சிந்து தான் பேசுறா. நாத்து, அண்ணி நான் பேசுறது கேக்குதா? நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க அண்ணி. இங்க யாரும் போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டுகிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க அண்ணி. யாரும் என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதீங்க, நானே வந்துருவேன். நீங்க பணத்தை மட்டும் கொண்டு வந்து நான் மெசேஜ் பண்ற இடத்துல வச்சிருங்க. சிந்து சிந்து, டே அர்ஜுன், என்னடா பண்றது இப்போ? சிந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காக்கா, அதனாலதான் அவ இவ்வளவு தடமாறி பேசுறா. நம்ம ஒண்ணு பண்ணலாம், போலீஸை கட் பண்ணிட்டு அவ சொல்ற இடத்துக்கு பணத்தை கொண்டு போனாதான் சரி வரும். ஆனா பணத்தை எப்படா ரெடி பண்றது? 25 லட்சம் ரூபாய். அக்கா அக்கா, என்ன உஷா அக்கா, காலையில வெள்ளனமா எந்திரிச்சதுக்கா, இன்னும் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல, ரொம்ப பசிக்குதுக்கா. பக்கத்துல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு போவோமா? ஏ உஷா, நேரம் காலம் தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காத. அந்த தம்பியும் சின்ன பொண்ணு எவ்வளவு பதட்டமா இருக்காங்க. இப்போ உனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறையா? எப்ப பார்த்தாலும் நம்மளே திட்டுறாங்களே எல்லாரும். இந்த ஒரு ஹோட்டல் போயிட்டு இருக்குது, இறக்கி விட்டா ஒரு 8 ஓடி போய் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறமா. அக்கா என்னடி கழிச்சல்ல போவ? அர்ஜுன் அர்ஜுன், கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. என்ன ஜூசா, ஏன் இப்படி கத்துற? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அர்ஜுன், முதல்ல நீங்க அந்த ஹோட்டலுக்கு வண்டியை திருப்புங்க. உஷா, நான் மறுபடியும் சொல்றேன், விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு. நீ எதையுமே தெரியாம நீ இப்ப விளையாண்டுகிட்டு இருக்க. என்ன இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு எல்லாரும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் ஹோட்டல்ல எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி நிப்பாட்ட சொல்லல. அந்த ஹோட்டல் பேரு குடும்பி. அந்த பேர் என்னவா இருந்தா இப்ப என்ன உஷா? உனக்கு சாப்பாடு தானே வேணும். இரு, அடுத்து வர ஹோட்டல்ல நிப்பாட்ட சொல்றேன். இப்போ நீங்க போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு எனக்கு. சாப்பாடு விஷயம் தான் எனக்கு முதல்ல கேட்டுருமே. அவன் சொல்றான், குடும்பி ஹோட்டல்ல தானே இந்த சாப்பாடு வாங்குறேன் அப்படின்னு. குடும்பி ஹோட்டலை தாண்டி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அப்ப கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல தானே அவங்க சாப்பாடு வாங்கியிருக்கணும். அட ஆமாக்கா, இருங்க காரை நிப்பாட்டுறேன். நம்மளை யாருமே எப்பயுமே மதிக்க மாட்டாங்களே, குழந்தை பிள்ளைத்தனமாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்னைய பத்தி. உஷாக்கா, உண்மையாவே நீங்க இதுக்காக தான் சொல்றீங்கன்னு தெரியலக்கா எனக்கு. அதனாலதான் நான் வண்டி நிப்பாட்டல, கோச்சுக்காதீங்க. ஏ உஷா, இன்னைக்குதான் நீ வாழ்க்கையில உருப்படியான ஒரு கண்டுபிடிச்சிருக்க. சாப்பாடு ஹோட்டலு அப்படின்றதுனால அது உன் காதுல வந்து விழுந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறேன். உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. பாராட்டுறதுக்கு மனசே இல்ல, குதிர முடியும். டேய், உன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடாம ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்ல கொண்டு போய் போட்டுரு. நம்ம லொகேஷனை ட்ராக் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க அந்த வண்டி பின்னாடியே போய் அலையட்டும். இப்போ போன் பேசுனதுனால இந்த இடத்தோட சிக்னல்லையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால இவளை பேக்கப் பண்ணுங்க, நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். ஜி, உங்க மூளையே மூளை ஜி. ஆனா எப்படி இப்ப போறது? போறோம்னு தான் சொன்னேன், இப்ப போறோம்னு சொல்லல. நைட்டு 12 மணிக்கு மேல நம்ம கிளம்பிக்கலாம். நம்ம எந்த இடத்துல இருந்து பேசினாலும் கடைசியா பேசின சிக்னலை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணலாம், இந்த வேன் இருக்கு இல்லையா, இதுலயே சுத்தலாம், ஊரா சுத்தலாம். இல்ல இந்த வேன் கூட வேணாம், வேற வண்டி நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க கடத்தும் போது இதையும் ஒரு பொண்ணு பார்த்துட்டா உங்க பின்னாடியே ஓடி வந்தான்னு சொன்னீங்கல்ல, அதனால இந்த வண்டியை ஃபாலோ பண்ண வேணாம். நம்பர் பிளேட்டை பார்த்துருந்தா பிரச்சனை ஆயிரும். சார், 15 நிமிஷத்துக்கு மேல ஆயிருக்கும் சார். சீக்கிரமா எனக்கு மாத்து மருந்து கொடுக்குறீங்களா? முதல்ல பணம் என் கைக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் எதுனாலும். சரி, நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன், இருங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தேகப்படும்படியா யாரும் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போனாங்களா? ஒரு 2-3 பேர் சேர்ந்த மாதிரி. சாரி சார், அந்த மாதிரியான பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதையும் நாங்க ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. கேட்கறதுக்குள்ளாரையே போயிட்டாலே. தலைவா, இப்படி வாங்க. தலைவா, உங்களுக்கு தேவையான தகவலை நான் தர்றேன், எனக்கு தேவையானதை நீங்க தாங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு எது முடியுமோ அதை கொடுங்க. சரிங்க, நான் 1000 ரூபாய் தந்துடுறேன். 1000 ரூபாயா? 2 நாள் சம்பளம். நீங்க கேட்டது மாதிரி 2-3 பேர் சம்பந்தமே இல்லாம எங்க ஹோட்டல்ல வந்து அப்பதே சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா ஒரு 20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க இருந்துடா வர்றாங்க இவங்க, ரெகுலரா இங்க வர்ற ஆளுங்க கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எய்த தெருவுல இருந்து தான் வந்திருக்காங்க. அதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. இந்தாங்க பிடிங்க, ரொம்ப தேங்க்ஸ். மனுஷனுக்கு என்ன அவசரம்னு தெரியலையே, 2000 ரூபாயை கொடுத்துட்டு போறாரு. அக்கா,
அந்த வெயிட்டர் கிட்ட கேட்டேங்க்கா. இப்பதான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி 2-3 பேர் சம்மந்தமே இல்லாம வந்து சாப்பாடு வாங்கிட்டு போனாங்களாம். அவங்க ரெகுலரா இங்க வரவங்க கிடையாதான். அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு போய் பார்த்தா எய்த தெருவுல இருந்து தான் வந்தாங்கன்னு சொன்னாருக்கா. பாக்கா எய்த தெருவுல போய் தேடி பார்க்கலாம். என்ன சொந்தங்களே, சிந்து பாத்து கதை மாதிரி போகும்னு எதிர்பார்த்தீங்களா? சிந்துவை கண்டுபிடிச்சாச்சு. எய்த்த தெருவுல தான் இருக்காளாமா. வாங்க சீக்கிரம் போய் தேடுவோம். இந்த வீடியோல நிறைய திருப்பங்கள் இருந்திருக்கும், நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம. அடுத்த எபிசோட்லயாவது சிந்து கிடைச்சிருவான்னு நம்பிக்கையா இருக்கேன். ஆனா கிடைப்பாலோ என்னவோ தெரியலையே. சிந்து கிடைச்சிருவாளா கிடைக்க மாட்டாளா? அர்ஜுனோட காதல் சேருமா சேராதா? இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்மளோட சின்ன பொண்ணு ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போதான் நாங்க போடுற வீடியோ ரெகுலரா உங்களை தேடி வரும். அட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சீக்கிரமா தட்டி விட்டுட்டு நாங்க போறதுக்கு பின்னாடியே நீங்களும் வாங்க. சிந்துவை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும்ல. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.